வணக்கம். உங்களுக்கு பிடிக்காத ரவிச்சந்திரன் பேசுகிறேன், திருச்சிக்காரன். இப்போ நான் ஒரு பஸ்ஸில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு இந்திக்கார பைய டிக்கெட் எடுக்கலையாம். அதுக்கு கண்ட்ரக்டரு என்ன பேசினாரு, என்ன செஞ்சாதெல்லாம் அடிச்சுட்டாராட்டுக்கு, ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பாரு போலுக்கு, ஏன்னா இப்போ டிக்கெட் எடுக்கலன்னு. அதுக்கு அவன் ரூல்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். நான் இந்தியக்காரன், என்னை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பேசுகிறான். இந்தியக்காரங்க ரூல்ஸ் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கேரளாவில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் வெளி மாநிலத்தில் போய் உங்களை மாதிரி தான் பண்ணுற மகாராஜகம். பொழைக்க போனால் சுண்ணியை மூடிக்கிட்டு சுருட்டி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையை கேட்டு அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம் கேட்கணும். கஞ்சா போடுறது, போதைப் பொருள் போடுறது, பொம்பளையை கையை பிடிச்சிருக்கிறது, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் கெடுக்கிறது, ஒரு பிள்ளைங்க யாருமே நடந்து போக முடியல. இந்தியான்னு சொல்கிறதுக்கு வட மாநிலத்தில் இருக்கிற அயோக்கிய தேவடியா மௌனுங்களுக்கு என்ன அதிகார புண்டை இருக்குன்னு நான் கேட்குறேன். கேன புண்டா மௌனுங்க, தேவடியா மௌனுங்க. இந்தியாக்காரன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன பவர் இருக்குது? அது என்ன யோக்கியதில் இருக்கான்? நானும் தானே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் தான் இருக்கேன். எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? ராஜ மரியாதை. ஏன்னா பழக்க வழக்கம் அந்த மாதிரி. நம்ம பொழைக்க வந்திருக்கோம். சுண்ணியை சுருட்டி வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்களோ, கேரளாக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம்தான் கேட்கணும். அதே மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்கள்ட்ட கேட்டு வாங்கணும். நான் தான் இங்கே பெரிய பருப்புன்னு ஒன்று வச்சுக்கோ. நான் தமிழ்நாடு பாடுறே என் பொண்ணோட பார்க்காது, பெதைச்சிருவாங்க கேரளாக்காரங்க. எதுக்கு நான் அந்த உதாரணம் கொடுக்குறேன்னா, அது மாதிரி வட மாநிலத்துலேருந்து ஒரு நாட்டில் பிழைக்க வரானா சுண்ணியை மூடிக்கிட்டு ஒழுங்கு புண்டையாக வேலையை உங்கள் வீட்டு குடும்ப கஷ்டத்துக்கு தானடா புண்டாவன அங்கே வெளியில் வேலைக்கு வர தேவடியாமோட அடங்கி ஒதுங்கி வேலை செஞ்சு வீட்டுக்கு பணத்தை அனுப்பிட்டு மரியாதையாக இருக்க வேண்டியதாண்டா. ஏன்டா திருடுறது, வாழ்றது, கெடுக்கிறது, பிள்ளைங்களெல்லாம் கஞ்சா போதன்னு என்னென்னமோ பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் போலீஸே தொட்டுட்டீங்கல்ல. இன்னைக்கு 100 பேர் அரெஸ்டாக இருக்கானுங்க. அவனுங்க கேதி என்ன ஆகுதுன்னு நமக்கு என்னாலும் சொல்ல முடியாது. லோக்கலில் எங்களை பிடிச்சிட்டு போனாவே போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கே தெரியாது. நீங்கள் வெளியிலேருந்து பிழைக்க வந்த நாய்ங்க, நீங்கள் அவங்க அடித்து காயப்படுத்திருக்கீங்க. உங்கள் நிலமை ரொம்ப கஷ்டம்.